ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் தட் ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ தேர். ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ தேர். ஆஃப்டர் தட் ஐ டிடன்ட் வாண்ட் அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை. டு கோ தேர் அங்கே போகிறதுக்கு. ஆஃப்டர் தட் அதற்கப்புறம், அதற்கு பிறகு எனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ தேர் ஆஃப்டர் தட். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. நீ ஏன் அதற்கப்புறம் அங்கே போகவே இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why didn't you go there after that? Why didn't you go there after that? Why didn't you go there? நீ ஏன் அங்கே போகலை. ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு, அதுக்கப்புறம் நீ ஏன் அங்கே போகலை. Why didn't you go there after that? நெக்ஸ்ட் ஒன், அதன் பிறகும் நீ அங்கே போகணும்னு விருப்பப்பட்டியா. அதற்கு அப்புறமும் நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டியா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எங்கே எப்படி கேட்கலாம்? Did you want to go there even after all these? Did you want to go there even after all these? Did you want to go there? நீ அங்கே போக ஆசைப்பட்டியா. Even after all these, இது எல்லாத்துக்கு பிறகும், இது எல்லாத்துக்கு அப்புறமும் நீ அங்கே போக ஆசைப்பட்டியா. Did you want to go there even after all these? நெக்ஸ்ட் ஒன், நீ ஒரு முறை அங்கு சென்றால் திரும்ப திரும்ப அங்கு செல்ல ஆசைப்படுவாய். ஸோ நீ ஒரு தடவை அங்கே மட்டும் போயிட்டினா மறுபடியும் அங்கே போகணுன்னு நீ ஆசைப்படுவ. நீ வேணால் ஒரு தடவை போய் பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகல, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ நீ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போ. நீ ஒரு தடவை போயிட்டினா மறுபடியும் போகணுன்னு ஆசைப்படுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Once you go there, you will want to go again and again. Once you go there, you will want to go again and again. Once you go there, ஒரு முறை நீ அங்கு சென்றால். Once you go there, you will want to go there again and again. You will want அப்படின்னா நீ ஆசைப்படுவ. To go there அங்கே போகிறதுக்கு. Again and again திரும்ப. ஒரு தடவை நீ அங்கே போனால் திரும்ப அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுவ. நீ ஒரு தடவை அங்கே போனால் தொடர்ந்து போயிட்டே இருப்ப. நீ ஒரு தடவை அங்கே போனால் தொடர்ந்து போயிட்டே இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will keep going there once you have been there. You will keep going there once you have been there. You will keep going there அப்படின்னா நீ போயிட்டே இருப்ப. You will keep going அப்படின்னா நீ போயிட்டே இருப்ப. Once you have been there, நீ ஒரு தடவை அங்கே போயிட்டா, நீ அங்கே போயிட்டா அங்கே போய்கிட்டே இருப்ப. You will keep going there once you have been there. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா நீ அடிமையாயிடுவ. நீ ஒரு தடவை அந்த ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீ ஒரு தடவை அந்த ரெஸ்டாரண்ட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டினா நீ அடிமையாயிடுவ. ஸோ நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டினா அடிமையாயிடுவ. அதுக்கப்புறம் நீ அங்கேயே தான் போகுவ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Once you try their food, you will be hooked. Once you try their food, you will be hooked. Once you try their food, நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா you will be hooked. hooked அப்படின்னா அடிமையாகிறது. ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது, ரொம்ப பிடிச்சி போய் ஒரு விஷயத்துக்கு அடிமையாகும் இல்லையா. ஸோ அதை hooked அப்படின்னு சொல்லுவோம். ஸோ you will be hooked அப்படின்னா நீ அடிமையாயிடுவ. நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா நீ அடிமையாயிடுவ. Once you try their food, you will be hooked. நெக்ஸ்ட் ஒன், போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was feeling very bored last Sunday. I was feeling very bored last Sunday. I was feeling very bored அப்படின்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. லாஸ்ட் சண்டே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. I was feeling very bored last Sunday. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு.
எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt like running away. I felt like running away. I felt like அப்படின்னா எனக்கு அது பண்ணணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபீல் லைக் அப்படின்னா எனக்கு பண்ணணும் போல் இருக்கிறத ஃபீல் லைக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பண்ணணும் போல் இருந்துச்சு பாஸ்டில் சொல்கிறோம். அதனால ஐ ஃபெல்ட் லைக் ரன்னிங் அவே. எங்கேயாவது எனக்கு ஓடணும் போல் இருந்துச்சு. எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல் இருக்குது. எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like drinking a cup of tea. I feel like drinking a cup of tea. I feel like drinking அப்படின்னா எனக்கு குடிக்கணும் போல் இருக்குது. a cup of tea, ஒரு கப் டீ குடிக்கணும் போல் எனக்கு இருக்குது. I feel like drinking a cup of tea. ஸோ இதுவே எனக்கு சூடாக தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. எனக்கு சூடாக தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது. எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது. எனக்கு இந்த படத்தை பார்த்து எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like crying. I feel like crying. I feel like அப்படின்னா எனக்கு அது போல் இருக்குது. எது போல்? crying, அழுக வர்றது போல். I feel like crying. ஸோ இதுவே எனக்கு இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்தது மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்தது மாதிரி இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like I have come this place before. I feel like I have come this place before. I feel like அப்படின்னா எனக்கு அது போல் இருக்குது. எது போல்? I have come, நான் வந்தது போல். this place, இந்த இடத்துக்கு நான் வந்தது போல் இருக்குது ஏற்கனவே முன்னாடி. I have come this place before. I feel like I have come this place before. நெக்ஸ்ட் ஒன். இங்கே இருக்கிற எல்லோருமே என்னோட சொந்தக்காரவங்க மாதிரி தோணுது. இங்கே இருக்கிற எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரவங்க மாதிரி தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like everyone here is my relative. I feel like everyone here is my relative. I feel like எனக்கு தோணுது. everyone here, இங்கே இருக்கிற எல்லோருமே is my relative, என்னோட சொந்தக்காரவங்க மாதிரி எனக்கு தோணுது. I feel like everyone here is my relative. நெக்ஸ்ட் ஒன். நான் அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do anything for her. I will do anything for her. I will do, நான் பண்ணுவேன். anything, என்ன வேண்டாலும். for her, அவளுக்காக, நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். I will do anything for her. நெக்ஸ்ட் ஒன். உன்னால் அவளுக்காக இதை கூட பண்ண முடியாதா? உன்னால் அவளுக்காக இதை கூட பண்ண முடியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can't you even do this for her? Can't you even do this for her? Can't you even do this? உன்னால் இதை கூட பண்ண முடியாதா? for her, அவளுக்காக உன்னால் இதை கூட பண்ண முடியாதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு சின்ன உதவி தான். இதை கூட நீ அவளுக்காக பண்ண மாட்டியா? இது ஒரு சின்ன உதவி தான், இந்த அளவு கூட நீ அவளுக்காக பண்ண மாட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's a small help. Can't you even do this much for her? It's a small help. Can't you even do this much for her? It's a small help அப்படின்னா இது ஒரு சின்ன உதவி. Can't you even do this much for her? அவளுக்காக நீ இந்த அளவு கூட பண்ண மாட்டியா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நான் அவளுக்காக நிறைய பண்ணியிருக்கேன். நான் அவளுக்காக நிறைய பண்ணியிருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have done a lot for her. I have done a lot for her. I have done, நான் பண்ணியிருக்கேன். a lot, நிறைய. for her, அவளுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். I have done a lot for her. நெக்ஸ்ட் ஒன். என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா? என்னை பார்த்தா
உனக்கு பாவமா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ ஃபீல் பிட்டி ஆன் மீ, டோன்ட் யூ ஃபீல் பிட்டி ஆன் மீ, டோன்ட் யூ ஃபீல் பிட்டி உனக்கு பாவமா இல்லையா, ஆன் மீ என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, டோன்ட் யூ ஃபீல் பிட்டி ஆன் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் பார்ப்பதற்கு ரொம்ப பாவமாக இருக்கான், அவன் பார்ப்பதற்கு ரொம்ப பாவமாக இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He looked so pitiable. He looks so pitiable. Or we can say he looked so miserable. ஸோ ரெண்டுமே பரிதாபமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு he looked so miserable, he looked so pitiable. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்தா பாவமாவா இருக்குது, அவனை பார்த்தால் பாவமாக இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், அரை மணி நேரத்தில் வேலை முடிந்துவிடும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The work will be over in half an hour. The work will be over in half an hour. The work will be over. வேலை முடிஞ்சிரும். In half an hour. ஒரு அரை மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிரும். The work will be over in half an hour. So next one, உன்னால் அரை மணி நேரத்தில் இதை முடிக்க முடியுமா, உன்னால் அரை மணி நேரத்தில் இதை முடிக்க முடியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you finish it in half an hour? Can you finish it in half an hour? Can you finish it? உன்னால் முடிக்க முடியுமா இதை. in half an hour, அரை மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் உன்னால் இதை முடிக்க முடியுமா. Can you finish it in half an hour? So or we can ask, will you be able to finish it in 30 minutes? Will you be able to finish it in 30 minutes? Will you be able to finish it in half an hour? ஓகேவா. ஸோ can you finish it அப்படின்னும் கேட்கலாம், will you be able to அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாராலையும் இதை அரை மணி நேரத்தில் முடிக்க முடியாது, யாராலையும் இதை அரை மணி நேரத்தில் முடிக்க முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can finish it in half an hour. No one can finish it in half an hour. No one can finish. யாராலையும் முடிக்க முடியாது. இதை in half an hour, அரை மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் யாராலையும் இதை முடிக்க முடியாது. No one can finish it in half an hour. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே யாரோ ஒருத்தவங்க உன்னை கூப்பிடுறாங்க, அங்கே யாரோ உன்னை கூப்பிடுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Someone there is calling you. Someone there is calling you. Someone there, அங்கே இருக்கிற யாரோ, யாரோ ஒருவர், அங்கே யாரோ is calling you, உன்னை கூப்பிடுறாங்க, அங்கே யாரோ உன்னை கூப்பிடுறாங்க. Someone there is calling you. நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்காக தான் இங்கே வந்தியா, நீ இதுக்காக தான் இங்கே வந்தியா, நான் கூட வேறு எதுக்கோ வந்திருக்கேன்னு நினச்சேன், நீ இதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you come here just for this? Did you come here just for this? Did you come here? நீ இங்கே வந்தியா, நீ இங்கே வந்தியா. just for this, இதுக்காக தான், இதுக்காக தான் நீங்கள் வந்தியா. Did you come here just for this? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அங்கே நிறைய வேலை இருந்துச்சு, எனக்கு அங்கே நிறைய வேலை இருந்துச்சு, நான் அதனால தான் அங்கே போனேன், எனக்கு அங்கே நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had many works there. I had many works there. I had, எனக்கு இருந்துச்சு, many works, நிறைய வேலை, there, அங்கே, அங்கே எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. I had many works there. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் இதை பண்ணுறேன், எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் இதை பண்ணுறேன், நான் இப்போ எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do it after everyone left. I will do it after everyone left. I will do it, நான் இதை பண்ணுறேன். after everyone left, எல்லாரும் போனதுக்கு அப்புறம், எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம். I will do it, நான் இதை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை அப்புறமா பண்ணுறேன், நான் இதை அப்புறமா பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஏன் திடீர்னு இதை பண்ணுனான். அவன் ஏன் திடீர்னு இதை பண்ணுனான். அவன் இப்படி பண்ண மாட்டானே, அவன் ஏன் திடீர்னு இதை பண்ணுனான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Why did he do it suddenly? Why did he do it suddenly? Why did he do it? அவன் ஏன் இதை பண்ணுனான். Suddenly திடீர்னு. அவன் ஏன் இதை திடீர்னு பண்ணுனான். Why did he do it suddenly? நெக்ஸ்ட் ஒன், நமக்கு தேவைப்படுகிற எல்லாமே இங்கே இருக்கிறது. நமக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Everything we need is here. Everything we need is here. Everything we need, நமக்கு தேவைப்படுகிற எல்லாமே, is here, இங்கே இருக்குது. நமக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கே இருக்குது. Everything we need is here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Everything happened as I expected. Everything happened as I expected. Everything happened, எல்லாமே நடந்துச்சு. as I expected, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.